உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். இது முரசறைவாய். இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சைதாப்பேட்டை தொகுதியில தான் இருக்கிறோம். மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்க போறோம் அப்படின்னா, 100 கோடி டன் மதிப்புள்ள மலைகள் அப்படின்றது காணாம போயிடுச்சு. அது மாதிரி 25க்கும் மேற்பட்ட ஆறுகளும் அழிக்கப்பட்டிருக்கு. விவசாய நிலங்கள் அப்படின்றதும் கிட்டத்தட்ட 30% மேல இப்போ வந்து அழிஞ்சுக்கிட்டு தான் வருது. இதே சமயத்துல என்ன ஒரு நாளைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல மட்டுமே 1000 டன் அளவுக்கான பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படின்றது நம்ம வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. மக்களுடைய பார்வையில இதுக்கு வந்து ஒரு தீர்வு தேவைன்னு நினைக்கிறாங்களா, அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும் நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நான் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன். சரி, ஓகே, கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வாடகை வீடு தான், வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு சரி என் செலவு எல்லாமே போய் ஓரளவுக்கு நார்மலாகிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த மாதம் நான் கடன் வாங்கவே இல்லை. சரி. ஆனால் இப்போ வந்து 22,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. சரி, இதுக்கு இடையில இப்ப நமக்கு இயற்கை அப்படின்ற பிரச்சனை வரும்போது இப்ப மரங்கள் இந்த மாதிரியான பிரச்சனை, அதுக்கப்புறம் மலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 100 கோடி டன் அளவுக்குலாம் வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஆறுகள் அப்படின்றது கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஆறுகளும் காணாம போயிடுச்சு. அது மாதிரி இந்த பிளாஸ்டிக் கழிவு இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டா மட்டுமே நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 டன் வரைக்கும் என்னன்னா கழிவுகள் அப்படின்றது போயிட்டே இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து விவசாயமும் அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்ப விவசாயம் கண்டிப்பா காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கா? இதுக்கு ஏதாவது காப்பாற்றப்பட வேண்டிய விஷயம் தான் அது. அதனால வந்து நான் ஒரு பையனோட நிப்பாட்டிக்கிறேன். ஒரு பையனோட நிப்பாட்டி அதுக்கப்புறம் புள்ள தேவையில்லை. இதுக்கும் அதுக்கும் நீங்க எதுவும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறையவே இருக்குது. எப்படி இதுக்கப்புறம் உயிர் வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதாவது நீங்க பாதிக்கப்பட்டதுனால நீங்க போதுன்ற மாதிரி நிறுத்திக்கிட்டீங்க, அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? சரி, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு 4 பேர் நான் உதாரணமா சொல்றேன். என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி, சீமான், அதுக்கப்புறமா விஜய், இந்த 4 பேர்ல உண்மையிலே வந்து மக்களுக்காக இறங்கி போராடுறவங்க, இந்த மாதிரி இயற்கையில இருந்து எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்க யாரை பாக்குறீங்க? நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். யாருமே நீங்க பாக்குறீங்க? அவங்க விஷயத்துல கரெக்டா இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? வந்தா நல்லா தான் இருக்கும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வரும், உங்களுடைய ஓட்டுக்கு ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை நீங்க இந்த மாதிரி நபருக்கு கேக்குறீங்களா? ஆமா, அது பூத் உள்ள போகும்போது என்ன மைண்ட் வருதோ அதுதான். இல்ல, நம்ம இது வரைக்கும் எல்லாம் செஞ்சதெல்லாம் பார்க்கணும். இப்ப 4 பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4 பேர் இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கிறதா இருக்குல்ல. நம்ம போயிட்டு ஏரியாவில் நான் ஓட்டு போடுவேன்னு பார்த்தா ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க, செய்யாம கிடையாது. சரி, மொத்தமா செய்யாம கிடையாது. இப்ப நீங்க யாருக்கு நீங்க போட்டிருக்கீங்க? அது எப்படி சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுல்ல. நீங்க எப்படி ஒண்ணு திமுக இல்ல ஏடிஎம்கே, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிருக்கீங்க? எது வேணா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு என் ஏரியாவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு கேட்டா 150% செஞ்சுதான் இருக்காங்க, செய்யாம கிடையாது. அந்த இன்னும் 50% இல்லாம ஒரு 20% சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்ன்றீங்க. ஆனா இதே நேரத்துல ஏதாவது ஒரு ஆட்சி மட்டும் வந்தாலும் நல்லா இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த 2 கட்சிகளை தவிர்த்து மேபி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னமோ இருக்கு. கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சரி, நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து 100 கோடி டன்னுக்கும் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா மலைகள் வந்து காணாம போயிடுச்சு. இப்போ கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா நல்ல செழிப்பா இருந்த மலையே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. அது மாதிரி 25க்கும் மேற்பட்ட ஆறுகள் வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே, தமிழ்நாட்டுல என்னன்னா மொத்தமா தடமே இல்லைன்ற அளவுக்கு அழிச்சுட்டாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட விவசாய நிலம் அப்படின்ட்டு வரும்போதும் ஒரு 30% மேல விவசாய நிலமும் அழிஞ்சு போச்சு. இதே சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா 1 கோடிக்கு மேல என்னன்னா உங்களுக்கு மதுவுக்கும் கஞ்சா அந்த மாதிரியான போதைக்குமே வந்து இளைய சமுதாயத்துல இருந்து எல்லாருமே என்னன்னா அடிமையாயிட்டே வராங்க. அது மாதிரி பிளாஸ்டிக் கழிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு நாளைக்கு 1000 டன் அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளும் சேர்ந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு இயற்கையை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். ஸோ இயற்கை எல்லாமே அழிச்சுக்கிட்டே வராங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல இப்போ இயற்கையை பாதுகாக்கணும், அதாவது மரங்கள் எல்லாமே பாதுகாக்கணும், மலைகள் வேணும். இந்த மாதிரி ஒரு பொதுவான பிரச்சனைல இருந்து, இயற்கை பிரச்சனைல இருந்து யார் வந்து ஒரு முன்னால வந்து நிக்கிறாங்க களத்துல இருந்து போராட்டத்தை நீங்க பாக்குறீங்க? விஜய் நிக்கிறாருன்னு சொல்றீங்களா? இதுக்கு முன்னால நீங்க இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சு எல்லாமே கேட்டுருக்கீங்களா? அவரு பேசுறேங்க. அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி வந்து தம்பின்னாரு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து இல்ல, நான் அதுக்கு விளக்கம் நான் சொல்லிடுறேன், என்னன்றதை சொல்லிடுவோம். இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ மரங்களுக்காக மாநாடு போட்டாரு. யார் போட்டாருன்னா அண்ணன் சீமான் போட்டிருந்தாரு. அது மாதிரி மாடுகளுக்காகவும் ஒரு மாநாடு போட்டாரு. இதெல்லாம் தேவையா? முதல்ல அதை நீங்க சொல்லணும். மரங்களுக்கும் மாட்டுக்கும் விவசாயத்துக்கும் ஆறை அடுத்துனா நீருக்கான மாநாடு போடப்படுறாரு. நீராக பேசுவோம், மரங்களாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இதுக்கெல்லாம் உண்மையிலே வந்து காக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குன்றதை நீங்க நம்புறீங்களா? இல்ல சார், மாநாடு தேவையில்ல. இல்ல, ஏன் எதனால மாநாடு தேவையில்ல? எதுக்காக சார் மாநாடு? எப்படி சொல்றது, இதுக்கெல்லாம் மாநாடு ஒரு போறதுக்கான காரணம் என்னன்னா முழுசா அழிஞ்சுக்கிட்டே வருது. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு காப்பாற்ற வேண்டியிருக்கின்ற ஒரே சூழ்நிலை மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ உங்களுடைய ஓட்டு அப்படின்னு வரும்போது நீங்களே சொல்றீங்க விஜய் அப்படின்ற சொல்றீங்க. எதுக்காக நீங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு
எல்லாத்துக்குமே மக்களோட போராடுறாரு. பனையூர்ல வந்து ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. பனையூர்ல அவரோட வீடு தான் இருக்கு. சாரி, என்ன அது? பரந்தூர். பரந்தூர்ல பரந்தூர்ல கட்டக்கூடாதுன்னாங்க. அதை வந்து அப்புறம் இல்லை கட்டி தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நிற்கிறாரு. இப்ப இந்த இடத்துல விஜய் அப்படின்றது வரும்போது அவர் எந்த இடத்துல நாங்க சரியா இருப்பாருன்றது உங்களுடைய எண்ணமா இருக்கு? இல்லைன்னா நீங்க அவருடைய ரசிகரா இருந்து மட்டும்தான் வாக்கு போடுறீங்களா? அப்படிலாம் இல்லை. மக்கள்கிட்ட வந்து எப்படி சொல்றதுன்னா, மக்களோட மக்களான கலந்து நிற்கிறாரு. மக்களோட மக்களாக நிக்கிறாங்க அப்படின்ட்டு வரும்போது எனக்கு எத்தனை போராட்டங்கள் விஜய் எடுத்திருக்காரு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 போராட்டம் இருக்குது. உதாரணமா 2-3 போராட்டங்கள் சொல்லலாம். பரந்தூர், சரி, வேற? திருச்சி. திருச்சியில என்னது? திருச்சியில இந்த நீர்நிலங்களுக்காக போராடினார். நீர்நிலைகளுக்காக விஜய்க்கு ஓட்டு போடுறதுன்றது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் அதுல வந்து தலையிட போறது இல்லை. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, கட்சி அதுக்கு வர்றதுக்கு முன்னால தம்பினாரு, இப்போ வேற மாதிரி பேசுறாரு அப்படின்றது. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அவர் தம்பியா தான் பாக்குறாரு. உங்களுக்கு தெரியுமா? தம்பியெல்லாம் இல்ல, ஏன் கேக்குறேன்னா, இப்போ அப்பா உங்களுக்கும் அப்பாவுக்கும் வந்து வீட்டுல ஏதாவது முரண்பாடு இருக்கா? இல்ல, எந்த முரண்பாடும் கிடையாது. அண்ணன் தம்பி உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் யார்ட்டையுமே சண்டை போட்டது இல்லையா நீங்க? நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள அதெல்லாம் நான் சண்டை போட்டது சண்டையே போட மாட்டீங்க இல்ல? இல்ல, அப்போ பொதுவாக ஒரு இடத்துல வரும்னு வச்சுக்கோமே, இப்போ அப்பா மகனுக்குள்ள ஒரு சண்டை வந்துகிட்டு இருக்கு, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு, சண்டையும் போட்டுக்கிறாங்க. ஆனா அண்ணன் தம்பின்னு வரும்போது விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா, அவர் எடுத்துக்க கொள்கைக்காக தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து கொஞ்சம் விலகி நிக்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா, கிட்டத்தட்ட நீங்க வந்து சின்ன பையனா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சொல்றேன், ஒரு 60-70 ஆண்டு காலமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, நான் தான் சொல்லிட்டேன், ஒரு கோடி பேருக்கு மேல என்னன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதே மாதிரி வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்றவங்க நிறையவே உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க இந்த டாக்ஸி நீங்க டிரைவர்னு சொல்றீங்க, உங்களுடைய இடத்துலயுமே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வட மாநிலத்தோடு வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்க இங்கே எடுத்துக்கிட்டீங்கனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடையில் என்ன பண்ணிக்கலாம்னா, ஏன்னா இங்க சென்னையில நிறைய பேர்ட்ட கேட்கும் போது வந்து நீங்க தமிழ் பேசுவீங்களான்னு நம்ம கேட்டுட்டு பேசுற அளவுக்கு தான் இங்க இருக்குது இல்லையா? இந்த இடத்துலலாம் வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, இவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த இடத்துல திராவிடம் இவ்வளவுக்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு வரும்போது, தமிழ் தேசம் அப்படின்ற ஒரு மாற்று ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கும் போது, இவர் மறுபடியும் அந்த திராவிடத்தை நான் வந்து வரலாறு திரும்புகிறதுன்ற மாதிரி உள்ள கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் இவர் வந்து சுட்டி காட்டுறாரு தவிர்த்து, மற்றபடி அவர் எதிரியாவோ ஏதாவது பார்க்கல. நீங்க வாக்கு போடும்போது என்ன அப்படின்னா பார்த்து நீங்க போடுங்க. என்னன்னா, ஓட்டுக்கு ₹1 கொடுக்க மாட்டாரு, டாஸ்மாக் கடைகளை மொத்தமா மூடிடுவாரு. அது மாதிரி இலவச கல்வி, உலகத்தரத்துக்கு சிறந்த கல்வியை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அது மாதிரி மருத்துவம், அது மாதிரி நீர்நிலைகளுக்காகவும் சரி, எல்லாத்துக்கும் சரி, களத்துல முதல் ஆளா வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் மட்டும் தான் வந்து நிக்குது. அதனால உங்களோட வாக்கு என்னன்னா, நீங்க ஒரு யோசிச்சு சிந்திச்சு வாக்கு. கண்டிப்பா. நன்றி. சமீபம் நடந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரைவேடைசேஷன் வேண்டாம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு நீங்க வரும்போது, இப்ப நேரடியாவே நான் கேள்வியா கேட்டுருவேன், இந்த இடத்துல உண்மையிலேயே உங்களுக்கு பிரைவேடைசேஷன் வேணாம் இல்லையா? அதுமாதிரி விலைவாசி ஏற்றத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளும் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல நீங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? உறுதியா நம்புறீங்க இல்லையா? கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும். சரி, இதுக்கு முன்னால நீங்க வாக்களிச்சது யாருக்குன்னு சொல்லுங்க. முன்னால வாக்களிச்சதுக்கு சொல்லக்கூடாது இல்லையா? ரைட், ஓகே, சொல்லக்கூடாது. ஏன்னா இருந்தாலும் நம்ம திமுக அதிமுக ஏதாவது எடுத்திருப்போம் இல்லையா? இப்போ நீங்க போராடும் போது உங்களுக்கு ஆதரவா இந்த அரசியல் கட்சிகளை எந்த கட்சி இருந்ததை நீங்க பாத்தீங்க? ஆதரவானா எப்படி சொல்றது, இந்த மாதிரி கட்சியில சொன்னா இந்த வேலைக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்துருவேன். டிஎம்கே கட்சி போனோடனே இப்ப டிஎம்கே கட்சி தான் இப்ப எல்லாமே பண்றாங்க, அவங்கதான் இது செய்யறாங்க. இல்ல, சீமான் அவர்களோட பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல 3 நாளும் தொடர்ந்து உங்களுக்கு உங்களோடய வந்து இருந்து அந்த மலையிலயுமே என்னன்னா உங்களுக்கு போராட்டது அப்படின்றது ஒரு சீமான் அவர் தான். அதுக்கப்புறமா தான் மற்றவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேச்சுக்கு அது பண்ணாங்க. அது மாதிரி அரெஸ்ட் கைதுன்னு பண்ணிட்டு போகும்போதும் அந்த இடத்துல குறுக்க கிட்டத்தட்ட வழி மறிச்சே வந்து நீங்க கைது பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு சீமான் அவங்க தான் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 100 கோடி டன்னுக்கு மேல மழையே இல்லாம ஆக்கிட்டாங்க. அது மாதிரி 25க்கும் மேற்பட்ட ஆறுகள் அப்படின்றது முழுசா அழிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது விவசாய நிலங்களுமே 30% மேல என்ன பண்ணாங்கன்னா அதையும் அழிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுல இருந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகள் எல்லாருமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் மட்டும் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வரும்போது துப்புரவு பொறியாளர்களா மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை வந்து சொல்றாரு. துப்புரவு பொறியாளர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, இன்ஜினியரிங் லெவலுக்கு உங்களை வந்து கொண்டு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் வரும்போது திமுக அதிமுக இந்த ரெண்டும் நம்ம வேண்டாம், நம்ம முடிவு பண்ணிட்டோம், மாறணும்னு சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தது யார் வந்தா நல்லா இருக்கும், மக்களுக்காக எப்பவுமே நிற்பாங்க அப்படின்றத நீங்க யாரும் நினைக்கிறீங்க? சிக்கலான கேள்வி என்ன பண்ண முடியும். நாம என்னன்னா இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். கண்டிப்பா கட்சிகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து கட்சி மூலியமா பார்த்தாங்கன்னா இந்த வேலைக்கு எங்களுக்கு இப்ப இருக்கிற இது சிச்சுவேஷன் அவங்களானதான் இருக்கு.
ஆனா நீங்க ஒத்துக்கிறீங்க ஆட்சி மாற்றம் வேணும், இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து இது போதும் அப்படின்றது நீங்க ஒத்துக்கிறீங்க ஆமா ஆமா இல்லையா? ஆமா. சரி, ஓகேக்கா, நன்றி அக்கா. நீங்களும் அதே எதிர்பார்க்குறீங்க. தொழிலாளி நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தொழிலாளி நாங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம். நீங்க இந்த என்ன அரசாங்கம் எதிர்பார்க்குறீங்க? ஆட்டோ தொழிலாளி ஆட்டோ. சிஐடி கம்யூனிஸ்ட் சரி அண்ணா, சரி. சிஐடியில் இருக்கிறேன் நானே சரி. தொழில் சங்கத்தில். ஆனால் வந்து ஒன்றே இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 11 ஆண்டு காலமாக சுமாராக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை வந்து பூர்த்தி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுன்னு இருக்கோம். அது நீதிமன்றத்திலும் வழக்காக போயின்னு இருக்கு. இது வரைக்கும் இப்போ வந்த அரசும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த அரசும் வந்து அதை வந்து என்ன ஏதுன்னு ஒரு பூர்த்தி செய்யல. கேட்க கூட இல்ல இல்ல நீதிமன்றமே ஒரு வாட்டி கண்டனம் தெரிவிக்குது. ஏன் இந்த மீட்டர் கட்டணத்தை வந்து நீங்க முறைப்படுத்தல, ஓட்டுநர் இதை வந்து ஏன் நீங்க முறைப்படுத்தாத வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து ஒரு வாட்டியும் அரசை வந்து நீதிமன்றம் வந்து அரசு மாறும்போது கேள்வி கேட்குது. இவங்க எல்லாத்தையுமே மீறி உங்களுக்கு வந்து சரியான இதை நீங்க அரசு நிர்ணயம் பண்ண வேலையில இருந்து கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போராடுனது யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இறங்கி போராடி இருக்காரு. ஏன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்காகவே தனியாவே ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்திருக்காரு. என்னன்னா உங்களுக்கான விலையை ஏற்றி கொடுக்கணும். ஆட்டோ சங்கத்துக்குன்னு வந்து நாங்கள் சிஐடி வந்து திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி இருந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும், ஆட்சி வரும்போது யாரை கூட்டணி இருந்தாலும் சிஐடின்றது வந்து தொழில் சார்ந்த சமயத்துக்கு தான் போராடுவோம். தொழிலாளிக்கு மட்டும் தான் போராடுவோம். என்ன அப்படின்னா இப்போ நீங்க சொல்லும் போது ரெண்டு கட்சி தான் இருக்கு. இதுல நாம் தமிழர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு வரும்போது, நான் ஓட்டுக்கு வந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதுதான் ஊழலோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான விஷயம் தாங்க அது. அது மாதிரி கல்வி அப்படின்ட்டு வரும்போது உலகத்தரத்துக்கான இலவச கல்வியை நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா மருத்துவம் அப்படின்றதையும் உலகத்தரத்துக்கான இது போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. டாஸ்மாக், முக்கியமா டாஸ்மாக் எதுவுமே இருக்காது, டாஸ்மாக் எல்லாத்தையும் நம்ம மூடிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. டாஸ்மாக மூடிடுறேன்னு சொல்றாங்க. டாஸ்மாக மூடிட்டு அரசே நடத்த முடியாது. இதுனா டாஸ்மாக் இதுலதான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த டாஸ்மாக் வருமானத்தை வச்சு நம்ம அரசு நடத்தல, ஆனா அப்படி நடத்துற மாதிரி அவங்க கணக்கு காட்டிக்கிட்டாங்களே தவிர்த்து இதை ஏன் மூட முடியல அப்படின்ட்டு வரும்போது, இந்த டாஸ்மாக் நிறுவனங்களை நடத்துறதே யாருன்னா இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் மட்டும் தான் நடத்துறாங்க. எல்லாமே அரசு தான். அப்போ அவங்க ஏன் மூட முடியாதுன்றதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க தான் வச்சிருக்காங்க, ஃபேக்டரி அவங்க வச்சிருக்காங்கன்ற போது அவங்க லாபத்தை தானே பார்ப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்ப அதே இடத்துல நீங்க எங்க பாத்துட்டீங்கன்னா இங்க இவங்களுக்கு அந்த விஷயமே கிடையாது. இப்போ விவசாயம் அப்படின்ட்டு வரும்போது அது முழுக்க என்னவா மாத்தோம்னா அரசு வேலையாவே நம்ம மாத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக இறங்கி போராடி இருக்காரு, துப்புரவு பணியாளர்களுக்காக இறங்கி போராடி இருக்காரு. இன்னைக்கு ஒரு மரம் அப்படின்ட்டு வரும்போது அதுக்கும் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வரணுன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லி சொல்றோம். நம்ம யோசிச்சு வாக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நீங்க சொல்ற மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்துடலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு யார் வேணா வரட்டும், ஆனா அது மக்களுக்கு பயன்படுத்தின விஷயமா இருக்கும். ஒரு மனிதனுக்கு அடிப்படை வசதி, ஒரு கல்வி, மருத்துவம், ஒரு வருவாய், எல்லாத்தையுமே வந்து இவரு கொண்டு வர நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப போன வாட்டி கூட தென்சென்னையில அதிமுகவோட சீமான் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் மக்கள் தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட மனநிலை மாறின்னு வருது. இந்த வாட்டி அதை கூட இதை விட அதிகமா கூட இந்த வாட்டி ஆகலாம். ஆனா இப்போ விலைவாசி ஏற்றம், அது மாதிரி கரண்ட் பில்லு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மையிலே வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதான் நம்ம உண்மையிலே பெரிய பாதிப்பு ஏற்படுத்ததான் சரி. இதே சமயத்துல நம்ம அந்த விவசாயம் அப்படின்ற நிலம் இருக்குல்ல, விவசாய நிலங்கள்லாம் கிட்டத்தட்ட 30% அப்படின்றது அழிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு 25க்கும் மேற்பட்ட ஆறுகளை வந்து இல்லாமலே தடமே இல்லாம என்ன பண்ணாங்கன்னா அழிச்சுட்டாங்க. அந்த சென்னையிலே நமக்கு தெரியும் ஏகப்பட்ட இடங்கள் வந்து ஏரிகளா இருந்த இடம், இந்த மாதிரி இடங்கள் தான் போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி மலை அப்படின்ட்டு இருக்கும்போதும் அதுல கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி டன்னுக்கு அளவுக்கான மலைகளை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலாம் மொத்தமா மழையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி மரங்கள், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையிலையும் இன்னைக்கு உண்மையிலே விவசாயமும் சரி, மரமும் சரி, எல்லாமே காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கு. நம்ம உண்மைதான், கட்டாயம், கண்டிப்பா அதுல காப்பாத்தி தான் ஆகும் இல்லையா? இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன? ஆட்சி மாற்றங்கள் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரும். என்ன பொறுத்தளவு டிவிகே, சீமான் 2 பேரும் குரல் கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, அப்ப நீங்க வந்து திமுக, அதிமுக அந்த ரெண்டுல இருந்து விலகி வந்துட்டீங்க. ஏன்னா மாற்றம் வேணும்ன்றது உங்களுக்கு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. இப்ப இல்ல, எங்க அப்பா தாத்தா தலைமுறையில இருந்து மக்கள் வந்து அவங்களோட ஆட்சியை பாக்குறாங்க. நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, எந்த அளவு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், மண்ணு எல்லாமே, ஆத்து மண்ணு எல்லாமே, நம்மளோட ஆதாரங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அது வந்து மக்களே நிறைய உணர்ந்தாலும் அதை வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. சில பேரால ஒன்றும் பண்ணவும் முடியல. சரி அண்ணா, இப்போ இறுதியா ஒரே கேள்வி தானே, இப்போ சீமான் அல்லது விஜய் இவங்க 2 பேர் தான் இப்போ ஒரு மாற்று சக்தியா வந்திருக்காங்கன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? இதே நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு வாக்குறுதி, உங்களுடைய ஓட்டுல வந்து ஒரு பவர் இருக்குன்னு நம்புறீங்க இல்லையா? கண்டிப்பா. இந்த 2ல யாருக்கு போட்டா உண்மையில செய்வாங்கன்றத நம்புறீங்க? ஏன்னா 2 பேர் நீங்க சொல்லிட்டீங்க, என்னால நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் நம்ம அது வந்து இப்போ சொல்ல முடியாது. அது வந்து அந்த டைம்ல எலெக்ஷன் வரும்போது பார்க்கலாம். இயற்கை அப்படின்றது இப்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல கண்டிப்பா
ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி டன்னுக்கு மேல மலைகள் வந்து காணாம போயிடுச்சு. அது மாதிரி 25க்கும் மேற்பட்ட ஆறுகளை என்ன வச்சுலாம் அழிச்சிட்டாங்க. அது மாதிரி விவசாயம் அப்படின்றது லோ ஆயிட்டே வருது. கண்டிப்பா. இதெல்லாம் உண்மையிலே காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு கட்டத்துல ஆமா. இருக்குதா? கண்டிப்பா இதுதான் இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு இதுல எல்லாமே இயற்கையை பாதுகாக்கணும், அது மாதிரி மலை வளங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும், அது மாதிரி இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றதுல உங்களுக்கு நீங்க தெரிஞ்சதுல உங்களுக்கு அரசியல் கட்சிகள்ல எந்த அரசியல் கட்சி வந்து உங்களுக்கு வந்து இதுல ஃபேவரா இருக்கிறதா நினைக்கிறீங்க நீங்க? எதையும் அப்படி தனியா சொல்ற முடியாது. இல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பொதுவா நான் ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். யார் வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு வரணும்? அவங்க சீமான் அவங்க கட்சி அவங்க வந்து விவசாயத்துக்கு கொஞ்சம் இதா இருக்காங்க. சரி, அப்ப இவங்க வந்து பொதுமக்கள் பிரச்சனையில நிக்கிறாங்க இல்லையா? இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் அவர் நின்று நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான பொது பிரச்சனைகளுக்கும் இயற்கை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, நீங்க உங்களோட ஓட்டுக்கு வந்து ஒரு அதிகாரம் ஒரு பவர் இருக்குன்றத நம்புறீங்களா? கண்டிப்பா. நீங்க அதே சமயத்துல ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்றதுல உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருக்கு? ஒருவேளை நீங்க மாற்றி போட்டேன்னா வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது இந்த திமுக, அதிமுக, நாம் தமிழர், இப்ப விஜய் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இதுல எதுக்கு போட்டா இவங்க உண்மையிலே வந்து மக்களுக்காக நிப்பாங்க? டிவிக்கு ட்ரை பண்ணலாம். டிவிக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா. சரி, ஏன்னா இந்த இடத்துல ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பிரச்சனைகளுக்கு முதல்ல இடத்துல வந்து நிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களே சொன்னீங்க, சீமான் அவர்கள் தான் வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஓட்டு மட்டும் போடும்போது மட்டும் அவருங்க நீங்க சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஏன் நம்ம சீமான வந்து ஒரு மாற்றம் நம்ம பார்க்கலாம்? ஏன்னா நம்ம வந்து பொது இடத்துல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து நிக்காருன்றோம், பிரச்சனைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்றது கண்டிப்பா. ஆனா யார் எப்படி நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இல்ல அவங்க களத்தை நிக்கிறாங்க. கண்டிப்பா நிக்கிறது தான் என்னோட சாய்ஸ். அது உங்களோட. சரி, நீங்க விஜய்க்கு போட்டீங்கன்னா எந்த காரணத்துக்காக போறீங்க? இந்த பிரச்சனை, இந்த போராட்டங்கள், இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த காரணத்துக்காக நீங்க போடுவீங்க? வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். மக்களுக்கு ஏதாவது வரலாம்ல. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நின்றுருக்காங்க. நீங்க எப்படி அந்த அது எனக்கு அவ்வளவா அதை பத்தி தெரியாது. பாலிடிக்ஸ் ஐடியா இல்ல. நீங்க இப்ப விஜய்னு தேர்ந்தெடுக்கும் போது நீங்க அவரோட ரசிகரா இருந்தா நீங்க ஓட்டு போடுறீங்க? ரசிகன் இல்ல, வந்து நிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான். வந்து நிப்பாருன்ற நம்பிக்கை தான். சரி, ஓகே, நன்றி.